நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சம்பளம் நமக்கு கிடைக்கிற சம்பளத்தை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா தினக்கூலிகள் தான் அதிகம். டெய்லி பேசிக்கில் தான் சம்பளம் வரும். அதாவது ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் சம்பளம், இல்லைனா இல்லை. அதுக்கு பேர் தினக்கூலின்னு தானே சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி தினக்கூலி தான் அதிகம். ஆனால் அன்றைக்கே சம்பளம் தரமாட்டாங்க, மாதம் முடிஞ்சோன்னு தான் சம்பளம் தருவாங்க. ப்ளஸ் ஓவர் டைம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் எப்படி கணக்கு பண்ணுறது அப்படின்றத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா 1.5ன்னு சொல்லுவாங்க, சில கம்பெனியில் டபுள்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி எப்படி நம்ம மாத எண்டில் நம்ம சம்பளம் இவ்வளோ வரும் அப்படின்றத நம்ம வர்றதுக்கு முன்னாடியே கணக்கு பண்ணிடலாம். ஸோ அது எப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பேப்பரு, ஒரு பேனா, ஒரு கால்குலேட்டருக்கு பதிலாக நான் ஃபோன் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு எவ்வளவு சம்பளம் வந்துச்சுன்னா ஓவர் டைம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வச்சு அந்த மந்த் நமக்கு எவ்வளோ சம்பளம் வரும் அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிங்கப்பூர்னு இல்லை, வெளிநாடுக்கு வந்தாலும் வேலைக்கு வந்தாலும் நம்ம சம்பளத்துக்காக தான் வரோம். சொந்த பந்தம், அப்பா அம்மா பிள்ளை பொண்டாட்டி லவ்வர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அங்கே உழைக்கிறது இந்த காசுக்காக தான் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வாங்குகிற சம்பளம் எவ்வளவு அப்படின்றத நம்ம கரெக்டாக மாதம் கணக்கு பண்ணிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி எல்லா கம்பெனிலையும் கரெக்டாக சம்பளம் போட்டுருவாங்க. சில கம்பெனிகள்லையோ இல்லை சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு சைன் கார்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் உங்கள் பேர் இருக்கும், அப்புறமேட்டு நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்கன்ற சைட்டு டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், கம்பெனி டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். சில பேருக்கு 15 நாள் சம்பளமாக இருக்கலாம், சில பேருக்கு மாத சம்பளமாக இருக்கலாம். ஸோ 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதில் நீங்கள் வேலைக்கு வந்தீங்கன்னா அதை எழுதி எங்கே வேலை பார்த்தீங்கன்ற சைட் நேம் எழுதி சைன், ஓவர் டைம் எத்தனை அவர் ஓவர் டைம் பார்த்துருக்கீங்கன்னு எழுதி சைன் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சைன் கார்டு மாதம் முடிஞ்சோன்னே 30ஆம் தேதி இல்லைனா 1ஆம் தேதி வாக்கில் கம்பெனிக்கு போகும். சிங்கப்பூர் ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளார சம்பளம் போட்டே ஆகணும். ஓகேங்களா? ஸோ 1 to 7 சம்பளம் போட்டுருவாங்க. ஸோ இந்த சைன் கார்டில் எழுதி சைன் பண்ணல ஏதாவது ஓவர் டைமை மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா அங்கே சம்பளம் போடையில் நம்ம ஒரு ஆளுக்கு மட்டும் சம்பளம் போடுறது கிடையாது, நூற்றுக்கணக்கான பேருக்கு சம்பளம் போடுவாங்க. ஸோ அப்படின்றப்ப ஏதாவது கால்குலேஷன்லையோ இல்லை ஏதாவது தவறுகள் பண்ணவோ வாய்ப்புகள் இருக்குது. 99.9% பண்ண வாய்ப்பு இல்லை, கரெக்டாக போட்டுருவாங்க. அப்போ இருந்தாலும் நம்ம கணக்கு பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அப்படி ஏதாவது குறைஞ்சிச்சு அப்படின்னா என்ன ஏதுன்னு கேட்கலாம். ஓகேங்களா? அதுக்கு என்ன மெயினாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா சம்பளத்தை எப்படி கணக்கு பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் நினைப்பீங்க சம்பளம் என்ன பெரியது, இப்போ எனக்கு ஒரு நாள் எவ்வளோ சம்பளம்னு கணக்கு பண்ணால் இன்ட்டு 30, நான் எத்தனை நாள் வேலைக்கு போனோன்னா அதுக்கு கணக்கு பண்ணேன்னா எனக்கு சம்பளம் தெரிஞ்சுட்டு போகுது அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. சம்பளத்தை ஈஸியாக கணக்கு பண்ணிடலாம். ஆனால் ஓவர் டைமில் தான் ப்ராப்ளம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா சில கம்பெனியில் ஓவர் டைமுக்கு மோஸ்ட்லி கம்பெனியில் ஓவர் டைமுக்கு 1.5 அப்படின்னு சொல்லுவாங்க. 1.5னா 1.5 சம்பளம், 1 ஹவருக்கு 1.5 சம்பளம். நார்மலாக பார்த்தா 1 ஹவருக்கு ஒரு சம்பளம் தான், 1.5 சம்பளம் 1.5ன்னு சொல்லுவாங்க. சில கம்பெனியில் டபுள் பே, இப்போ நம்ம ஊர்லலாம் டபுள் பே. இப்போ ஹாலிடே வேலை பார்த்தா பெரிய பெரிய கம்பெனிலலாம் எம்என்சி கம்பெனிலலாம் டபுள் பேலாம் தர்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி சில கம்பெனியில் டபுள் பேயும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால அதை எப்படி கணக்கு பண்ணுறது, மந்த் எண்டில் மொத்தமாக எவ்வளோ சம்பளம் வரும் அப்படின்றத கணக்கு பண்ணுறதை பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பேப்பரு, பேனா, கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஐபியில் உங்களுக்கு சம்பளம் வரும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஐபியில் சம்பளம் வரும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் சம்பளம் மட்டும்தான் போட்டிருப்பாங்க. அதில் ஓவர் டைம்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. அதில் பேசிக் சம்பளம்னு போட்டிருப்பாங்க, அலோன்ஸ்னு போட்டிருப்பாங்க. அதுவும் டெய்லி, அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம்னு போட மாட்டாங்க, மந்த்லி சம்பளம் தான் போட்டிருப்பாங்க. ப்ளஸ் ஓவர் டைம் சம்பளம் போட்டிருக்க மாட்டாங்க, அலோன்ஸ்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதை பார்த்து உங்களால் சரியாக சம்பளத்தை கெஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். ஸோ ஐபியை வச்சு உங்களால் சம்பளத்தை கணக்கு பண்ணுறது கொஞ்சம் சிரமம். அதனால் நீங்கள் கம்பெனியில் கேட்டிங்கனாவோ இல்லை ஏஜெண்டோ இல்லை கேட்டிங்கனாவோ சொல்லிடுவாங்க. மோஸ்ட்லி இப்போ சம்பளம் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா $19 $18-19 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. $19ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே வர்றீங்க, உங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் $19 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு நாளைக்கு சம்பளம் $19. இது எல்லாத்தையும் அப்படி எழுதிக்கோங்க. இப்போ உங்கள் சம்பளம் என்னமோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ 30 நாள்னு வச்சுக்கோங்க, மாதத்துக்கு 30 நாள். ஓகே, 30 நாளா? 30 நாளில் நீங்கள் எல்லா நாளும் வேலை பார்த்துருக்கீங்களா?
அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணுங்கள். அப்படி வேலை பார்க்கல அப்படின்னா எத்தனை நாள் வேலை பார்க்கலையோ அதை லெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 30 நாளைக்கே போடுவோம். ஓகேங்களா? இப்போ வந்த புதுசுலாம் வந்து யாரும் லீவ் போடணும்னு நினைக்க மாட்டீங்க. ஸோ வந்து 30 நாள் நீங்கள் வேலை பார்க்கணுன்னு தான் நினைப்பீங்க. நம்ம சம்பாதிக்கணுன்ற அந்த வெறி இருக்கும். அது போக போக தான் குறைஞ்சிரும். ஃபஸ்ட்டில் வந்து ₹1 ஒரு காஃபி வாங்குறதுக்கு கூட ஐயோ இவ்வளோ அமௌண்ட்டான்னு யோசிப்பீங்க. ஒரு $2 சாப்பாடு வாங்குறதுக்கு வந்த புதுசில் ஐயோ இவ்வளோ அமௌண்ட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. அப்படிலாம் யோசிக்காதீங்க. சாப்பாட்டு விஷயத்தில் செலவு பண்ண யோசிக்காதீங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பம் நல்லா இருக்க முடியும். ஸோ சாப்பாட்டு விஷயத்தில் செலவு பண்ண யோசிக்காதீங்க. ரொம்ப வேர்க்குது. ஏன்னா ஏசி ஆன் பண்ணனா சவுண்டாக இருக்கும், வாய்ஸ் கிளியராக கேட்காது. அதனால் ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு தான் பேசுவேன். இப்போ தான் ஒரு காஃபி வேறு குடித்தேன், அதனால் வந்து ரொம்ப வேர்க்குது. ஸோ வந்து $30 சாரி 30 நாள். 30 நாளில் வந்து 30 நாள் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 30 × 19 ஓகேங்களா? அதாவது உங்கள் சம்பளம் 19ன்னு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி புதுசாக வர்றவங்களுக்கு $18 இல்லைனா $19 வரும். உங்கள் சம்பளம் எவ்வளவோ அதை போட்டுக்கோங்க. இப்போ 30 உங்களுக்கு இப்போ $19, நான் $19க்கு கணக்கு பண்ணுறேன். நீங்கள் 18னா 18க்கு கணக்கு பண்ணிக்கோங்க. ஆனால் எல்லாத்துக்கும் இதே ப்ரொசீஜர் தான், கால்குலேஷன் இப்படி தான் போடணும். ஓகேங்களா? ஸோ வந்து 30 × 19 எவ்வளவு? கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. நான் கணக்கில் ரொம்ப வீக்கு. ஸோ வந்து நான் கால்குலேட்டர்லேயே போட்டுறேன். கால்குலேட்டர் எடுக்கிறதுக்கு பதிலாக காலண்டர் எடுக்கிறேன். 30 × $19 சம்பளம்னா நீங்கள் 30 நாள் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $570 சம்பளம் வரும். ஆனால் ஐபியில் வர்றது பார்த்தீங்கன்னா இந்த சண்டேஸ்லாம் கழிச்சிட்டு தான் போடுவாங்க. ஸோ ஐபியை வச்சு கரெக்டாக உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது சம்பளத்தை. ஸோ வந்து 30 × 19 $570 உங்களுக்கு வந்து மாதம். ஆனால் $570 30 நாள் வேலை பார்த்தீங்கன்னா பேசிக் சம்பளம் வந்துடுது. ஓகேங்களா? இப்போ வந்து ஓவர் டைம் கணக்கு பண்ணணும். ஓவர் டைம் 1.5க்கு வந்து எப்படி நீங்கள் கணக்கு பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து 1.5க்கு எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் 1 ஹவருக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ உங்கள் சம்பளம் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கணக்கு பண்ணணும். கெஸ் பண்ணக்கூடாது, கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். 1 ஹவருக்கு வந்து 1.5னா ஓவர் டைம் 1 ஹவருக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்றத எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு $19 சம்பளம்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ரொம்ப ஈஸியான முறையில் சொல்லிக் கொடுக்குறேன், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. இதில் இன்னும் நிறையா வழிகள் இருக்குது. பட் நான் சொல்கிற வழியே எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நல்லா படித்தவங்க இதை விட ஈஸியாக கூட போட்டுருவாங்க. படிக்க தெரியாதவங்க கூட இதனால் பயனடையணும், அதுதான் என்னோடய விருப்பம். ஸோ வந்து ரொம்ப ஈஸியான முறை, நல்லா புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ ஓகே. இப்போ வந்து $19க்கு வந்து 1 ஹவருக்கு வந்து நீங்கள் ஓவர் டைம் இல்லாமல் நார்மல் டைமில் $19க்கு பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு எவ்வளவு அப்படின்னு எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னா 19 / 8. அதாவது ஒரு நாளைக்கு 8 ஹவர் தான் வந்து நீங்கள் நார்மலாக வேலை பார்க்குற டைம். ஓகேங்களா? ஸோ வந்து 1 ஹவருக்கு எவ்வளோ அப்படின்றத கணக்கு பண்ணிக்கோங்க. 1 ஹவருக்கு வந்து 2.375 வருது. அதாவது இது எந்த டைமில் நீங்கள் நார்மலாக வேலை பார்க்குற டைமில் 1 ஹவருக்கு $2.375 2.375 சென்ட் வந்து அமௌண்ட்டுன்னு வருது. அதாவது 1 ஹவருக்கு நீங்கள் வேலை பார்க்குறது. இது வந்து நார்மல் டைமில் 1 ஹவர் வேலை பார்த்தீங்கன்னா இந்த சம்பளம். ஆனால் ஓவர் டைமில் 1 ஹவர் வேலை பார்த்தா 1.5, அதாவது இந்த சம்பளமும் கொடுத்து டபுளாக கொடுத்தாங்கன்னா இதை அப்படியே 2ஆக போட்டோம்னா ×2 போட்டோம்னா வந்து டபுள் சம்பளம் ஆயிரும். ஆனால் டபுள் சம்பளம் கிடையாது. 1.5 தான் மோஸ்ட்லி கம்பெனியில் கொடுப்பாங்க. சில கம்பெனியில் டபுள் பே கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து 1.5 தான் வந்து 90% வந்து 1.5 தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த 2.375 வந்துச்சு பார்த்தீங்களா? அதை வந்து வகுத்தல் 2 போடுங்க. 2 போட்டிங்கன்னா 1.1875 வருது. ஓகேங்களா? அதை அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ ஏற்கனவே அந்த 1 ஹவர் இது வந்து பாதி சம்பளம். 1.5ல் வந்து 0.5 வந்து இது. அந்த ஒரு சம்பளம் வந்து 2.375. இதோட அதை சேர்த்துருங்க. அந்த அந்த பாதி சம்பளத்தோட அந்த ஒரு சம்பளத்தை சேர்த்திங்க அப்படின்னா கூட்டணும். அதாவது 1.1875 + 2.375 375 போட்டிங்கன்னா $3 வந்து 3.5625. அதாவது ஒரு நவருக்கு வந்து உங்களுக்கு 1.5 சம்பளம் அப்படின்னா 3.5625 வருது. ஓகேங்களா? இதுதான் வந்து கரெக்டாக அந்த நம்பர், ஒரு நம்பரை கூட விட்டுறாதீங்க, கரெக்டாக போடுங்க. ஓகேங்களா? ஸோ 3.5625. ஓகேங்களா? 1 ஹவருக்கு சம்பளத்தை இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஓவர் டைமில் 1.5 சம்பளம் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 1 ஹவர் ஓவர் டைமுக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு நாளைக்கு வந்து $19 சம்பளமா? ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து மினிமம் 2 ஹவர் ஓவர் டைம் கண்டிப்பாக இருக்கும். இல்லை 1 ஹவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3.5625 ப்ளஸ் அந்த 19 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அன்றைக்கி ஒரு 1 ஹவர் ஓவர் டைம் பார்த்துருந்தீங்கன்னா 22.5625 இந்த மாதிரி சம்பளம் வரும் 1 ஹவர். ஆனால் நீங்கள் அப்படி கணக்கு பண்ணாதீங்க.
எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னா $19 இப்போ $19 பேசிக் சம்பளம் 30 நாள் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வந்து 30 × 19 போட்டிங்கன்னா 570 வருதா, அதை எழுதிக்கணும். நீங்கள் மோஸ்ட்லி மந்த்லி மாதம் எண்டே கணக்கு பண்ணுங்கள். ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் எழுதி வச்சு பழகுங்க, ஓகேங்களா? ஒரு நோட்டு ஊரில் இருந்து வரையிலே கூட எடுத்துகிட்டு வந்துடுங்க, இல்லை இங்கே கூட வாங்கிக்கோங்க. வாங்கி நீங்கள் என்னைக்கு டெய்லி எவ்வளோ ஓவர் டைம் பார்க்குறீங்க, இந்த மாதிரி எழுதி பழகுங்க. எழுதி பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா மறக்காது. எழுதி வச்சோம்னா வந்து பின்னாடி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் எழுதுறதுனால இருக்குது. ஸோ வந்து நீங்கள் சம்பளமும் இப்போ அவங்க சைன் கார்டு இருக்கும், இருந்தாலும் நீங்கள் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ வந்து இப்போ 19 ஹவர் வந்து $19 பேசிக் சம்பளம் 570 வெள்ளி வந்துருச்சா, அந்த மாதம் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 2 ஹவர் 3 ஹவர் 1 ஹவர் 2 ஹவர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு அந்த மாதத்தில் ஒரு 75 ஹவர் ஓவர் டைம் பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? 75 ஹவர் ஓவர் டைம் பார்த்துருக்கீங்க, 30 நாள் வேலை பார்த்துருக்கீங்க, 75 ஹவர் ஓவர் டைம் பார்த்துருக்கீங்க. ஸோ வந்து இந்த சம்பளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்ம 1.5 எவ்வளோன்னு கணக்கு பண்ணோம் பார்த்தீங்களா, 3.5625 இன்ட்டு 75 ஹவர் பார்த்துருக்கீங்க அப்படின்னா 75 போட்டிங்கன்னா 267.1875 வருது. 267.1875 வருது. அப்போ இதோட வந்து நம்ம பேசிக் சம்பளம் அந்த 19 வெள்ளினா 30 நாளைக்கு அந்த 570 வெள்ளி வருது இல்லை, அதையும் கூட்டிடுங்க, ஓகேங்களா? ப்ளஸ் 570 டோட்டலாக 837.1875, ஓகேங்களா? இதுதான் வந்து $837 உங்கள் சம்பளமாக வரும். அந்த மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு $837 வந்து உங்களுக்கு சம்பளமாக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்து விடும். இதில் வந்து நீங்கள் ஏதாவது கணக்கை ஒரு தடவைக்கு 4 தடவை போட்டு பார்த்துருங்க. ப்ளஸ் வந்து ஓவர் டைம் வந்து நீங்கள் கரெக்டாக எழுதி வச்சுருக்கணும். நீங்கள் மறந்துட்டீங்கன்னாவோ இல்லை தெரியலை அப்படின்னாவோ அதுக்கு தான் நான் எழுதி வைக்க சொல்கிறது. ஸோ வந்து நீங்கள் மறந்துட்டீங்க இல்லை உங்களுக்கு சரியாக தெரியலை அப்படின்னா நீங்கள் கேட்க முடியாது, அமௌண்ட் கம்மியாக வந்துச்சு அப்படின்னா. ஸோ வந்து இதில் ஏதாவது கம்மியாக வருது அப்படின்னா நீங்கள் வந்து கம்பெனியில் கேட்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் ரெண்டு இல்லை இந்த வாஷிங் மிஷினுக்கு துணி போடுறதுக்கு இல்லை வேறு எதுக்காவது வந்து அமௌண்ட்டு பிடிக்கிறதுக்கு டிடெக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அப்படி டிடெக்ட் பண்ணாங்க அப்படின்னா எதுக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு கம்பெனியில் கேட்கலாம். அப்படி இல்லை உங்களோட சம்பளம் கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் தாராளமாக கம்பெனியில் கேட்கலாம். எனக்கு வந்து சம்பளம் கம்மியாக வந்திருக்கு, எதனால் கம்மியாக வந்திருக்கு அப்படின்றத கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? இப்படி தான் வந்து சம்பளத்தை வந்து கணக்கு பண்ணணும். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. மோஸ்ட்லி வந்து இது நான் இப்போ சொல்லியிருக்கிறது 1.5, இது அப்படியே டபுள். சில பேருக்கு டபுளாக இருந்தது அப்படின்னா டபுள். நான் 30 நாளைக்கும் பேசிக் சம்பளம் தான் சொல்லியிருக்கேன். சில கம்பெனிகளில் ரொம்ப ரேரான சில கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா சண்டே வந்து வேலை பார்த்தாலே 1.5 தர்ற கம்பெனி இருக்குது. சண்டேக்கு ஃபுல் டேக்குமே 1.5 தர்ற கம்பெனி இருக்குது. இல்லை சாட்டர்டேக்கு ஆஃப் டேக்கு மேலே வேலை பார்த்தா 1.5 தர்ற கம்பெனி இருக்குது. அது எல்லாத்துக்குமே இதே கால்குலேஷன் தான். பட் அந்த 1.5னா நீங்கள் அந்த 1.5ல் போட்டுக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு அந்த வகுக்கிறது அதுதானே எப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன். இதை உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி மாற்றிக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கேளுங்க, ஓகேங்களா? ஓகே, எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இப்போ $837 அப்படின்னா நீங்கள் நெட்டில் போனீங்க அப்படின்னா பணம் மாற்றுறதுக்கு வந்து இப்போ $837 உங்கள் செலவு எவ்வளவோ அதெல்லாம் நோட்டில் எழுதுங்க. இந்த மாதம் வந்து நமக்கு சாப்பாட்டுக்கு இப்போ எனக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ $837 எனக்கு சம்பளம் வந்திருக்கா, $130 சாப்பாட்டுக்கு போயிடும், ஓகேங்களா? சாப்பாட்டுக்கு டாப்அப்புக்கு வந்து நான் வந்து நெட்டுக்கு ஒரு $10 போடுவேன். நார்மலாக இந்த லோக்கல் பேலன்ஸ் வர மாதிரி சிங்டெல் வர மாதிரி அது ஒரு $15 போடுவேன். ஸோ வந்து $25 ஃபோனுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம அந்த வெளியில் செலவுக்கு அப்புறம் வெளியில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டோம் இல்லை வெளியில் போகிறோம் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சிக்குன்னு ஒரு $50 கையில் வச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ இது இப்போ $837 இப்போ இந்த அமௌண்ட்டு போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ வருதுங்கிறத கணக்கு பண்ணுங்கள். எவ்வளோ வரும்? 837 மைனஸ் 130 சாப்பாட்டுக்கு மைனஸ் $25 ஃபோனுக்கு மைனஸ் $50 கை செலவுக்கு பேலன்ஸு $632 வரும், ஓகேங்களா? $632 வீட்டுக்கு நான் எவ்வளோ அனுப்ப முடியும்? அதை எப்படி நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னா இன்டர்நெட்டில் போயிட்டு ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு $632 யூஎஸ் சிங்கப்பூர் டாலர் SGD to INR இந்தியன் ருபீஸ்க்கு எவ்வளவு அப்படின்னு கணக்கு பண்ணினீங்க அப்படின்னா கூகுளே உங்களுக்கு சொல்லிடும்.
$632 $48,214 ரூபா வந்து நான் வீட்டுக்கு அனுப்பலாம் அந்த மாதம். இது வந்து எப்படின்னா 75 ஹவர் நான் ஓவர் டைம் பார்த்துருந்தேன் அப்படின்னா அந்த மாதம் நான் என் செலவெல்லாம் போக வீட்டுக்கு அனுப்புறது $48,214 அனுப்பலாம். இப்படி தான் வந்து நீங்கள் கணக்கு பண்ணி நீங்கள் இப்போ ஒரு சில பேருக்குலாம் வந்து இப்போ ரெகுலராக டெய்லி 4 ஹவர்னா 4 ஹவர் தான் ஓவர் டைம் இருக்கும், 2 ஹவர்னா 2 ஹவர் தான் ஓவர் டைம் இருக்கும். அவங்களாம் முன்னாடியே கணக்கு பண்ணி இதுக்குன்னு தனியாக எடுத்து கணக்கு பண்ணி எழுதி வச்சிடலாம். ஓகேங்களா? இது மாதிரி வந்து பண்ணுங்கள். எப்போயுமே வந்து நீங்கள் ஊருக்கு அனுப்புகிற அமௌண்ட்டில் ஒரு $50 வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் செப்பரேட்டாக போட்டு வச்சு சேவ் பண்ணி வைங்க. சேவ் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு கடன் இருந்தாலும் சரி, எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஒரு சின்ன அமௌண்ட்டு மாதம் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா வந்து அது உங்களுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக சேர்த்து வைக்க மறந்துடாதீங்க. இப்படி தான் கணக்கு பண்ணணும். இதில் ஏதாவது வந்து டவுட் இருந்தாலும் கேளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் வந்து இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.